வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஷ்வாஷ் பற்றி பார்க்கலாம். டிஷ்வாஷில் இந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த நீங்கள் தயார் பண்ண உடனே அது அதிகமாக பபுள்ஸ்லாம் இருக்கும். அதில் பபுள்ஸு நுரையெல்லாம் நிறையா இருக்கும். இது இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிறதுக்கு நுரை அடங்கிறதுக்கு ஒரு 12லேருந்து ஒரு 15 மணி நேரம் ஆகும். இந்த 15 மணி நேரம் கழித்த பின்னாடியும் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட்டு வரலை அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறது. நான் ஏற்கனவே டிஷ்வாஷ் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ஃபார்முலாவில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் இந்த வீடியோவுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கெல்லாம் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு ப்ராப்ளம். அதில் ஒரு நம்ம தயார் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அது திக்னஸ் குறைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எதனால் திக்னஸ் குறையுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா விவரங்கள் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம இந்த திக்னஸ் ஏன் குறையுது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்த்துடலாம். நான் ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் ஒரு சிறிய லெவலில் தான் நான் இந்த தொழில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் எனக்கு தேவைப்படுறதில்ல. நீங்களும் சிறிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்டா இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போட்டுக்கலாம். இந்த பிரச்சனை ப்ராப்ளம் திக்னஸ் அடர்த்தி குறையிறது ஒருவேளை நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடாதனால கூட இருக்கலாம். உங்கள் ஏரியாவில் நீங்கள் ரா மெட்டீரியல் எப்படி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதில்லை. நீங்கள் எந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த ரா மெட்டீரியல் அது வித்தியாசப்படும். அதனால் கூட உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாதனால கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அல்லது வெயில் காலத்தில் வெயில்னால் கூட திக்னஸ் குறையலாம். இந்த வெயில்னால் திக்னஸ் குறைஞ்சா அதுக்கு ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். வெயில்னால் டிடர்ஜென்ட் லிக்விட்லாம் திக்னஸ் குறைஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இந்த ப்ரிசர்வேட்டிவ்க்கு காமனாக சோடியம் பென்சோயேட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டுக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க. மற்ற காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிளீனிங் பொருட்களுக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கிளீனிங் பொருட்களில் யூஸ் பண்ணால் அது உரிய பலனை கொடுக்காது அப்படின்ட்டு ஏற்கனவே அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கிளீனிங் பொருட்களே எடுத்தாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ப்ரிசர்வேட்டிவ் மாறுபடும். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் என்ன ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாலும் ஒரு சில பேருக்கு அந்த ப்ராப்ளங்கள் வரலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலு, நீங்கள் யூஸ் பண்ணுற இடம், கிளைமேட்டு, இது எல்லாமே அதை தீர்மானிக்கும். அடுத்ததாக நம்ம திக்னஸ்க்கு பார்த்தோம். நம்ம இப்போ அடுத்தது நம்ம டிரான்ஸ்பரண்ட்டு டிஷ்வாஷில் டிரான்ஸ்பரண்ட்டு வரலை, அதுக்கு என்ன பண்ணுறது. அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் வரல அப்படின்ட்டு அது வேறு. டிரான்ஸ்பரண்ட் ஏன் வரல அப்படின்ட்டா அது கிளைமேட் கூட ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அல்லது வேறு காரணங்களும் கூட இருக்கலாம். உங்களுடைய டிஷ்வாஷ் டிரான்ஸ்பரண்ட் வரல அப்படின்ட்டு அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். அப்படி ஒரு வேளை
உங்களுக்கு வந்து அந்த 12 மணி நேரம் கழிச்சும் 12 to 15 மணி நேரம் கழிச்சது பின்னாடியும் உங்களுக்கு சரியா டிரான்ஸ்பரண்ட் வரல அப்படின்டா என்ன செய்யலாம்? 2லிருந்து 3 கிராம் சிட்ரிக் ஆசிடை வந்து அதில் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு கடைசியாக வந்து நீங்கள் இன்னொருக்கா pH வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் விற்பனை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.